ஃபஸ்ட்டு என்னைய கூப்பிடுவாங்கன்னு நான் நினைக்கல. இவ்வளோ பேர் இருக்காங்க, நீங்கள் விட்டுட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வருகை தந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இங்கே மேடையில் உட்காந்துட்ருக்கிறவங்க பெரியவங்களுக்கோ, கோ ஆர்டிஸ்ட் செல்வமணி சார், கஸ்தூரி ராஜா சார், மேம் விஜய் மேம், வனிதா, ராகின், என்னுடைய டைரக்டர் அம்மா ராஜசேகர் சார், அவங்க ஒய்ஃப், மூத்தக்காலை, கிங்காங், விஜய், கராத்தே, எல்லாருக்கும் என்னோட வணக்கங்கள். என்னோட ப்ரொடியூசர் சேலம் ஐயனார் அவர்கள், என்னுடைய சுந்தரா டிராவல்ஸ் ப்ரொடியூசருக்கு அப்புறம் என்னுடைய செகண்ட் ப்ரொடியூசர் நினைக்கிறவங்க. என்னோட திரும்ப வந்து எங்களுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்குற மாதிரி இருக்குது தமிழ். சார் நன்றி. அண்ட் மை மேனேஜர் அண்ட் ப்ரொடியூசர் பிரேம்நாத் சார் அவர்களுக்கும் நன்றி. ஸோ இந்த ஃபங்க்ஷனுடைய மெயின் ஹீரோஸ் ப்ரெஸ் மீடியா நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை. ஸோ எப்போவுமே உங்களுக்கு வந்து நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய மீடியா லான்ச் தான் எல்லாமே. எங்களை வந்துட்டு நீங்கள் எப்படி வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணுறீங்கன்றது போய் சேருது. அண்ட் இந்த படத்தை பற்றி சொல்கிறதுனா, இது வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஃபேமிலி ஸ்டோரி. பட் வந்து இதில் சென்டிமெண்ட், இது படம் ஆக்ஷனாக உங்களுக்கு தெரிஞ்சாலுமே இது நிறைய ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் ஸ்டோரியாக தான் இதில் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கேரக்டர் இந்த படத்தில் பண்ணியிருக்கேன். ராகினோட சார் வந்து சீக்ரெட் சொல்லிட்டு என்னோட கேரக்டர் சொல்ல விட மாட்டேங்கிறேன். இல்லை சொல்லிடலாம் நினைக்கிறேன். ராகினோட மதராக பண்ணியிருப்பேன். ஸோ எனக்கு வந்துட்டு நல்ல மதர் ரோல் பண்ணணுன்றது எனக்கு ரொம்ப நாளாகவே ஆசை இருந்துச்சு. ராகின், ஐ எம் வெரி ப்ரவுட் டு ஒர்க் வித் யூ ஆஸ் எ மதர். ராகின் எவ்வளோ படம் பண்ணாலும் ராகினோட ஃபர்ஸ்ட் மதர் நான் தான்ற பெருமை எனக்கு தான் சேரும். ஸோ ராகின் வந்துட்டு எப்படின்னா, எனக்கு இந்த சன் ஆஃப் மகாலட்சுமி படம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர், நதியா மேம் மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு வந்தால் நல்லா இருக்குமே ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருப்பேன். ஸோ ராஜசேகர் சார், அந்த வாய்ப்பை நீங்கள் தான் எனக்கு அமைச்சு கொடுத்துருக்குறீங்க என்னோடய லைஃப்பில். ஸோ இதை நான் எப்போவுமே மறக்க மாட்டேன். நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்கிறதுல நிறைய வந்து லவ் ஸ்டோரிஸ் தான் அதிகமாக வருது. ஸோ லவ் ஸ்டோரிஸ் எல்லாமே இதில் வந்து ஹோம்லி அண்ட் மதர் அண்ட் சன் அந்த அஃபெக்ஷன் அட்டாச்மெண்ட் இதில் இருக்குது. அண்ட் ராகின் வந்து குட்டி ஜெயம் ரவியா வந்து இன்ட்ரோ ஆயிருக்காரு. ஸோ க்யூட்டாக அவரோட ஆக்ஷன் அண்ட் ஸ்டில் ஹிஸ் ஸ்டடிங். இந்த ஏஜ்லேயே வந்து இவருக்கு நிறைய டேலண்ட் இருக்குது. ஸோ என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு ஹீரோ வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு என்ட்ரி ஆகிறது வந்து நம்ம பெருமையாக நினைக்க வேண்டிய விஷயம். அண்ட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம சென்னையில் தமிழ் மூவி டைரக்டர்ஸ் என்னென்னா, இங்கே இருக்கிற தமிழ் ஆர்டிஸ்ட்டை விட்டுட்டு நிறைய மலையாளத்துலேருந்து தான் கொண்டு வந்து இங்கே வந்துட்டு அவங்களுக்கே நிறைய வாய்ப்புகள் கொடுத்துட்ருக்குறாங்க. செல்வமணி சார், கஸ்தூரி ராஜா சார். ஸோ நீங்கள்லாம் வந்துட்டு தமிழ் பொண்ணுங்களை வந்துட்டு அவ்வளோ பெருமைப்படுத்தி காமிப்பீங்க அண்ட் தமிழுக்கு ஒரு லைஃப் கொடுப்பீங்க. ஸோ இப்போ இருக்கிற டேரக்டர்ஸ்க்கு என்னோட வேண்டுகோள் என்னென்னா, இங்கே நிறைய நல்ல ஆர்டிஸ்ட் இருக்காங்க தமிழில், அவங்ககிட்ட நிறைய டேலண்ட்ஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கே வாய்ப்புகள் கொடுத்தா நல்லா இருக்கும். இதை விட்டுட்டு நீங்கள் நிறைய வந்துட்டு கேரளா சைடில் கொடுத்தவங்களுக்கே திருப்பி ரிப்பீட் ஆகிறது தான் எனக்கு கொஞ்சம் இங்கே மனசு வருத்தமாக இருக்குது. இதனால நம்ம என்ன சொல்கிறது, நம்ம தமிழ் கேரக்டர்ஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம போகுது. ஸோ நிறைய டேரக்டர்ஸ், இங்கே நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும்ன்றது என்னோட வேண்டுகோள். ஸோ ப்ளீஸ் இந்த மூவி பாருங்கள், எங்கள் எல்லாரையும் பிளஸ் பண்ணுங்கள். ஸோ இது நல்ல ஒரு ஆக்ஷன் அண்ட் ஹோம்லி கைண்ட் ஆஃப் மூவி. தேங்க்யூ வெரி மச்.